Taste the Daily. முண்டாசு கவிஞரின் பிறந்த நாளான இன்று மகாகவியின் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியாரின் பாடல் வரிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அந்த வரிகளை உச்சரிக்கும் போதே விடுதலை வேட்கையும் சுயமரியாதை உணர்வும் ஏற்படுவதாகவும் புரட்சித் தமிழர் உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட 16, 18, 19 ஆகிய 3 வார்டுகளில் வெள்ள நிவாரண நிதி மற்றும் பொருட்களை வழங்காமல் அலைக்கழித்து வருவதை கண்டித்து பொதுமக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 16, 18, 19 ஆகிய வார்டு பகுதிகளான காலேஜ் நகர், மேட்டுத்தெரு, பவர் ஹவுஸ் ரோடு, மாரியம்மன் கோவில் தெரு, மணிமேகலை நகர், அரசு குடியிருப்பு நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இவர்களை போலீசார் மிரட்டியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை தேவையான குடித்தண்ணீர், உணவு உள்ளிட்டவற்றை கூட பூர்த்தி செய்யாமல் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உரிமைகளுக்காக போராடும் மக்களை மிரட்டுவதில் மட்டும் குறியாக உள்ளதாக தெரிவித்தனர். கஷ்டத்தில் உதவாத இந்த ஆட்சி எதற்கு என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 500 குடும்பம் மேல இருக்கு சார், 500 குடும்பம் மேல இருக்கு. ஆனா அவங்க நிவாரணம் வழங்க போனது சனிக்கிழமை அறிவிச்சாங்க. சனிக்கிழமை நகராட்சி உள்ள எல்லா வார்டிலும் கொடுத்துருவாங்க. ஆனா புயலால உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்எஸ்குள்ள கேம்ப்ல தங்கிருந்தாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் 5 நாள் ஆகும். இதுவரைக்கும் நிவாரணம் எந்த பதிலும் இல்லை. பாதிக்கப்பட்ட யாருக்கும் போய் நிவாரணம் சேரல. பாதிக்கப்பட்டவங்க அதே தண்ணியில இருந்துதான் தத்தளிச்சு இருக்கிறாங்க. நேரடியா போய் பார்க்கவும் ஆள் இல்ல. அவங்களதான் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. தயவு செய்து போய் மக்களை பார்த்து தேவைகளை செய்ய பூர்த்தி பண்ண முடிஞ்சா பண்ண சொல்லுங்க, இல்லன்னா நவுந்துட சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நாள் முழுவதும் செய்யப்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கீழக்கரை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியத்தினர் அறிவித்தனர். இதனால் பொதுமக்கள் பொறுமையுடன் காத்திருந்த நிலையில் மாலை 5 மணிக்கு பிறகும் மின் விநியோகம் செய்யப்படவில்லை. அது மட்டுமின்றி கீழக்கரை நகர் முழுவதும் நள்ளிரவு வரை மின் விநியோகம் வழங்கப்படாததால் நோயாளிகள், குழந்தைகள், மாணவர்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என மார்த்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் ஆவேசப்படுகின்றனர். இந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயங்கரமான ஒரு இழப்பை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் உடனடியாக இந்த கீழக்கிற மின்வாரியத்துறை உடனடியாக மக்களுக்கு மின்சாரத்தை ஏற்படுத்தி